ஹாய் டேவ்ஸ். இப்போ நம்ம அண்டர்ஸ்கோர் கால் மேஜிக் மெத்தடை வச்சு அனதர் யூஸ் கேஸ் என்னென்னா மெத்தட் செயினிங். இந்த மெத்தட் செயினிங்கை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸில் பார்த்துருப்பீங்க, எஸ்பெஷலி லாராவில் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. செலக்டு, நேமு, ஃப்ரம் யூசர்ஸு வேறு. இது எப்படி இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா கால் மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிள். இப்போ நான் கிளாஸ் கொரின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ப்ரைவேட் கொரின்னு ஒரு எம்டி கொரி வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், which is accessible within this class private கொரிங்கிறது. பட் நம்ம மேஜிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி வெளியிலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது மேஜிக் மெத்தட் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு கெட் கொரி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதோட யூஸ் கேசஸ்லாம் இப்போ சொல்கிறேன் எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ கால் மெத்தடில் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கால் மெத்தடோட டெஃபினேஷன் என்னென்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே மெத்தடு, அடுத்தது அதோட அரே. ஃபஸ்ட்டு மெத்தடு, அடுத்தது அதோட அரே. அதை தான் நம்ம வந்து மெத்தடை வந்து நேம் கொடுத்துருக்கோம், அரேயை வந்து ஆர்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோமா. இதில் என்ன பண்ணியிருக்கேன், வர்ற மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா லிங்க் பண்ணி நம்மளோட அடுத்தடுத்த கொரிக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இது எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறேன். எப்படின்னா இப்போ கியூ ஈக்குவல் டு நியூ கொரி இதெல்லாம் பார்த்தா குழப்பமாக இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு புரியல. இப்போ நான் காட்டுறேன். என்னென்னா நம்ம எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்போதுமே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் எப்படி பண்ணுவோன்னா, இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேஷனுங்கிறது எப்படி பண்ணுவோன்னா இப்படி பண்ணோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் நடக்கிறப்ப ஒவ்வொரு தடவையுமே இந்த ஃபங்க்ஷன் கால் ஏற்பட்டுரும். எந்த கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் சரி, மேஜிக் மெத்தட்ஸில் இல்லைனாலும் நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அது தெரியுங்களா, ஒவ்வொரு தடவை இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணல ஆப்ஜெக்ட் கால் ஆகும். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரிக்குள்ளே வராதான் அந்த மேஜிக் மெத்தட். ஸோ இது கால் ஆகும். ஸோ இது கால் ஆகுமா, இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், அதை தான் நான் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ லிட்ரலி நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன்னா $q இதுக்குள்ள செலக்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா ஒரு மெத்தடு அதில் இந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இது என்ன நடக்கும்னா இந்த க்யூவை கால் பண்ணதில் க்யூங்கிறது இன்ஸ்டன்ஸ் தானே, அப்போ இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்கோர் கால் மெத்தடுக்கு போகும். மெத்தடுக்கு போகல. ஸோ இது என்ன மெத்தட் நேம், செலக்ட்டுங்கிற மெத்தட் நேம் இருக்கா இல்லையாங்கிறத விட்டுரும். இல்லைனாலும் இந்த கால் மெத்தட் இல்லைன்னா அந்த கால் மெத்தட் அதை ஹேண்டில் பண்ணும். அதுதான் இந்த காலோட இது. அது ஹேண்டிலிங் அன்டிஃபைன் மெத்தட்ஸ் தானே. ஸோ அந்த நேம் எடுத்துக்கோ, ஆர்குமெண்ட்ஸ் என்ன, இதுக்குள்ளே இருக்க வேல்யூ, ஸோ இதை எடுத்துக்கோ. இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ரிங் டு அப்பர், அந்த இருக்கிற மெத்தட் நேமை அப்பர் கேஸாக மாற்றி கன்கார்டினேட் பண்ணுங்கள், ஆட் பண்ணிடுங்க, சேர்த்துருங்க. ஆர்குமெண்ட்ஸில் நேம் அப்புறம் வேறு ஏதாச்சும் கொடுத்துருந்தேன்னா அதை கமா போட்டு செப்பரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட்ஸை கொடுத்துருக்கேன் இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ப்ளிட்டிங் த அரே ஜஸ்ட் பண்ணி இந்த கொரிக்குள்ளே லோட் பண்ணி ரிட்டன் டு திஸ் கிளாஸ் கொரிங்கிறப்ப இந்த கொரிக்கு போயிடும், இந்த ப்ரைவேட் கொரி இருக்குல்ல அதுக்கு போயிடும். ஸோ இது நடந்துருச்சா. அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்கும்னா செலக்ட் நேம் முடிஞ்சிருச்சா. இப்போ ஃப்ரம் யூசர்ஸ் அப்படிங்கிறதுக்கு போகும். இப்போ நான் திருப்பி க்யூவில் கால் பண்ணுமா, கால் ஃபங்க்ஷனில் க்யூக்குள்ளே என்ன மெத்தட் கால் பண்ணிக்கோ, ஃப்ரம் மெத்தட் அந்த நேம் வந்து இந்த பேராமீட்டருக்குள்ளே போய்க்கும். அடுத்த ஆர்குமெண்ட்ஸ் அதாவது வேல்யூஸ், ஸோ இந்த யூசர் இதுக்குள்ளே போய்க்கும். இப்போ என்ன திருப்பி ஹேப்பனிங் ஆகும்னா திருப்பி இந்த நேமு நம்ம திருப்பி அடுத்தது கன்கார்டினேட் பண்ணி அரேவை செப்பரேட் பண்ணுறோம் யூசர்ஸை. திருப்பி இங்கே கன்கார்டினேஷன் ஹேப்பன் ஆகும். ஸோ அதுதான் செலக்ட் நேம் ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்னு வந்துடுச்சா. அடுத்தது வேர் ஐடி கமா ஈக்குவல் டு 1 3 பேராமீட்டர் பாஸ் ஆகும். ஸோ 3 ஆர்குமெண்ட் பாஸ் ஆகுதா. அடுத்து இந்த வேறு தான் போகும். ஸோ அந்த வேறையும் திருப்பி காப்பி பண்ணியே சொல்கிறேன். வேறு
ஸோ இந்த q ஃபங்க்ஷன் கால் வேர் ஐடி ஈக்குவல் டு 1 அப்படின்னு போய் கால் ஆகுமா? இப்போ என்ன ஆகும், வேர் மெத்தட் இருக்கான்னு இந்த கால் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆனோடனே கால் ஆகும். வேர் மெத்தட் இருக்கா, வேர் மெத்தட்குள்ளே இது போயிடும். ஆர்குமெண்ட்ஸில் வந்து 1 2 3 வருது. ஸோ இதை இந்த ஆர்குமெண்ட்ஸை எனக்கு ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் வர்றப்ப ஸ்பேஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி, சாரி நான் இது மாதிரி கமாவை வச்சு செப்பரேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன், நாட் கமா. ஆர்குமெண்ட்ஸை ஸ்பேஸ் விட்டு செப்பரேட் பண்ணிடுங்க. அதனால தான் பாருங்கள் வேர் ஐடி ஈக்குவல் டு 1, சாரி ஸ்பேஸ் விடுங்கன்னு சொல்லியிருக்கேன், அதை மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது கடைசியாக கெட் queryங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு சொல்கிறேன். அது என்ன பண்ணும், ரிட்டர்ன் திஸ் query. ஸோ இந்த திஸ் டாட் query எதுக்கு போகும்னா ப்ரைவேட் queryக்குள்ளே எம்டியாக இருக்க வேரியபிளுக்குள்ளே எல்லா வேல்யூஸும் இப்போ ஸ்டோர் ஆகிருக்கும். ஸ்டோர் ஆனதை நம்ம போய் பார்த்தோன்னா இப்போ எக்கோ ஆகிருக்கும், செலக்ட் நேம் ஃப்ரம் யூசர்ஸ். ஸோ இதை தான் இந்த மெத்தட் செயினிங் கான்செப்ட் தான் நம்ம லாராவல் மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். அது இந்த மேஜிக் மெத்தட் ஆகிய கால் மெத்தட்னால் ஏற்பட்டது தான். புரிஞ்சா கைஸ்? இது அனதர் யூஸ் கேஸ் ஆஃப் மேஜிக் மெத்தட் கால்ஸ். ஸோ மேஜிக் மெத்தட் இஸ் ஸோ பவர்ஃபுல்ங்கிறத திருப்பி திருப்பி நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள்.